எல்லாருக்கும் வணக்கம். சேலத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க டிஎன்சி ராக்ஸ் தியேட்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராக்ஸ் தியேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டரோட என்ட்ரன்ஸ் கேட் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன், அதாவது புக் மை ஷோவில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். நீங்கள் வெஹிக்கிளில் வராமல் வந்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வழியாக எஸ்கேட்டர் மூலயமா நீங்கள் தியேட்டருக்கு வந்துடலாம். அப்படி வெஹிக்கிள் வந்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் உங்கள் காரையோ அல்லது பைக்கோ பார்க் பண்ணிவிட்டு தியேட்டருக்குள்ளே லிஃப்ட்டு மூலயமா உள்ளே வந்துடலாம். இந்த மால் பேர் வந்து ரத்னா ஸ்கொயர். இது ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணுற மால் அப்படின்றதுனால இங்கே ஸ்டார் பக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லா ஷாப்பும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸும், செகண்ட் ஃப்ளோரில் தேட்டரும் இருக்குது. என்ட்ரி ஈஸியாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதை கொஞ்சம் இவங்க கிளியர் பண்ணணும் ஆடியன்ஸுக்கு. நீங்கள் உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட்டு மூலயமா உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் காட்டும். உங்களோட டிக்கெட்டை நீங்களே அங்கே புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு தான் தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அதாவது இந்த தேட்டர் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அவங்க உட்காரத்துக்கு சோஃபா போட்டிருப்பாங்க. அது உண்மையிலே நல்ல விஷயம். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தேட்டரோட லாஸ்ட்டில் கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. நீங்கள் இந்த மால்குள்ளே என்ட்ரானோடனே அந்த மேலே இருக்க லைட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாகவும் இருந்தது. நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. குறைஞ்ச ரேட்டில் என்ன இருக்குன்னா, வெஜ் பஃப் 80 ரூபாய்க்கும், சிக்கன் பஃப் 100 ரூபாய்க்கும், ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டுறாங்க. இது மட்டும் தான் இங்கே கம்மியாக இருக்க விலை. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு இங்கே ஃப்ரீயாகவே ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த தேட்டரோட ரெஸ்ட் ரூம் கண்ணுக்கு தெரியும். ஜென்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லையும், லேடிஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமே சொல்லலாம் ஓரளவுக்கு. 2 ஸ்க்ரீனில் அட் அ டைம் இன்டர்வல் விட்டாலும் இங்கே கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு இது ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாகவே இருக்குது. ரெஸ்ட் ரூமை அடிக்கடி ஒருத்தர் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த ராக் சினிமாஸில் மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ 4வது ஸ்க்ரீனான வுட் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த வுட் ஸ்க்ரீன் மட்டும்தான் இந்த மாலோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது கொஞ்சம் மேலே ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி இருக்கும். மற்ற 3 ஸ்க்ரீனுமே ஒரே ரோவில் தான் இருக்கும். நீங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே வீணா வேனோட குளோபல் கியர் மியூசிக் ஓடும். அது கேட்கறதுக்கு உண்மையில் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த தேட்டரோட சைட் வாலில் எல்லாமே மரங்களை டிசைனாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்க்ரீனுக்கு வுட்ஸ்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 104 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க டிக்கெட்டை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ரெக்லைனர், ப்ரீமியம்னு. ரெக்லைனர்ன்றது மேலே அந்த சோஃபாவை தான் ரெக்லைனர் சொல்கிறாங்க. இதுக்கு 400 டிக்கெட் ப்ரைஸும், ப்ரீமியமுக்கு 190 டிக்கெட் ப்ரைஸும் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் கிறிஸ்டியோட 2K RGB லேசர் பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 4, அதாவது வுட் ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஆக்டிவ் 3Dயை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவ் 3Dன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக கிளாஸ் போட்டு படம் பார்க்குறது பேசிவ் 3D சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இங்கே கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஆக்டிவ் 3Dன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்லலை. இந்த ஸ்க்ரீனில் டால்பி 7.1 ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 10 QC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே செம்மையாகவே இருக்குது. பேஸ் எஃபெக்ட் இந்த ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஏசியும் ஸ்மெல்லும் இந்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் யாராவது இந்த ஸ்க்ரீனில் 3D மூவி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 3 ஸ்கை லைன் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இது ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஸ்க்ரீன். அதே ஸ்க்ரீன் 4 மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன்லேயும் அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லேயும் அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற வால்ஸில் பெரிய பெரிய பில்டிங்கோட இமேஜ்லாம் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்க்ரீனுக்கு ஸ்கைலைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 156 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எலைட், ப்ரீமியம்னு. ப்ரீமியமுக்கு 190 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எலைட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஸ்க்ரீன் 4 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனே சொல்லலாம். இந்த ஸ்கைலைன் ஸ்க்ரீன்லேயும் கிறிஸ்டியோட 2K RGB லேசர் பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீன்லேயும் டாப் நாச்சாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்லைனர் சோஃபாவில் படம் பார்க்குறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ரெக்லைனர் சோஃபாஸை ஒரே ரோ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரோவில் மட்டும்தான் சோஃபாஸை கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு உண்மையில் நல்லாவே இருந்தது. மற்ற ரோஸ் எல்லாமே ப்ரீமியம் தான் கொடுத்துருக்காங்க. அதோட சீட்ஸும் ரொம்பவே நல்லாவே இருந்தது, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இந்த ஸ்க்ரீன்லேயும் டால்பி 7.1 ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் சேம் 10 QC சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. சரௌண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராகவே இருக்கும். பேஸும் இந்த ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்குது. ஏசியும் ஸ்மெல்லையும் படம் முடிஞ்சு போகிற வரைக்கும் ஒரே லெவல் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனும் உண்மையாகவே நல்ல ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 1 ரிப்பிள் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். என்னடா இவன் ஸ்க்ரீன் 2 பற்றி சொல்லாமல் ஸ்க்ரீன் 1 சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? அது நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இந்த ரிப்பிள் ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே அந்த சைடில் இருக்க வாலில் உண்மையிலே அந்த டிசைன் செம்மையாகவே இருக்குது. அது எப்படி ஐடியா பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் உள்ளே என்ட்ரான உடனே பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது.
இந்த ரிப்பிள் ஸ்கிரீனில் ஒரே நேரத்தில் 217 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே மொத்தம் டிக்கெட்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ரெக்லைனர், எலைட், ப்ரீமியம்னு. ரெக்லைனருக்கு 400, எலைட்டுக்கு 300, ப்ரீமியமுக்கு 190 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ரோவுக்கு ரெக்லைனர் சீட்டும் மற்ற 2 ரோவுக்கு எலைட் சொல்கிறாங்க. அதுக்கு நார்மல் சோஃபாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பிள் ஸ்க்ரீன் தான் இங்கே இருக்கிற ஸ்க்ரீன்லேயே 2வது பெரிய ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்டும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ் எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சொல்லவே தேவையில்ல. இங்கேயும் சரௌண்ட் பேஸ் எல்லாமே செம்மையாகவே இருக்குது. ஏசியும் ஸ்மெல்லும் இந்த ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்குது. அதை விட முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் அது வாலில் இருக்க டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அடுத்து நம்ம இந்த ராக் சினிமாஸோட மெயின் ஹீரோவான ஸ்க்ரீன் 2 ஸ்பேஸ் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஸ்க்ரீன்லேயே இந்த ஸ்க்ரீன் 2 ஸ்பேஸ் ஸ்க்ரீன் தான் பெரிய 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 ஸ்க்ரீன் சொல்லலாம். அந்தளவுக்கு ஆடிட்டோரியமே பெருசாக இருக்கும். ஸ்க்ரீனும் அதை விட பெருசாகவே இருக்கும். ஒரு PLF ஸ்க்ரீன், அதாவது PXL ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீன் இங்கே கீழே ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். படம் பார்க்கறதுக்கு உண்மையிலே செம்மையாக இருக்க எஃபெக்ட் இங்கே. இந்த ஸ்க்ரீனில் கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்குது. அந்த கலர் வைப்ரண்ட்டை நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீன்லையும் டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 22 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ் எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு பேஸு ஆட்டை ஷேக் பண்ணுது. வேறு லெவலில் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இங்கே மூவி பார்க்கும்போது ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கும் சாங்குக்கும் மேலே ஒரு லைட் டிசைன் செம்மையாகவே இருக்குது. படம் பார்க்கும்போது செம்மையாகவே சர்ப்ரைஸாகவே இருந்தது. நல்லாவும் இருக்குது. மற்ற 3 ஸ்க்ரீன்லையும் இல்லாத இங்கே ஒரு சீட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது லாஞ்சுன்னு சொல்கிறாங்க. இந்த லாஞ்சுக்கு 150 ரூபா டிக்கெட் பைசா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ரோஸ் எல்லாமே படுத்துட்டு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த லாஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்தது. இந்த லாஞ்சை தவிர்த்து இங்கே ரெக்லைனர், எலைட், ப்ரீமியம்னு பிரிக்கிறாங்க. ரெக்லைனருக்கு 400 ருபீஸுக்கும், எலைட்டுக்கு 300 ருபீஸுக்கும், ப்ரீமியமுக்கு 190 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 498 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயும் ஏசியும் ஸ்மெல்லும் சூப்பராகவே இருந்தது. ஓவராலாக எனக்கு இந்த ராக் சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃபுட் ப்ரைஸை தவிர்த்து மற்றபடி ஸ்க்ரீன் வைஸ் இது ஒரு பக்கா தேட்டர்னே கண்டிப்பாக சொல்லலாம். ரெனோவேட் பண்ணணும்னா தேட்டரை இந்த மாதிரி தான் ரெனோவேட் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்க்ரீன் கட்டாமல் ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் தேடி வருவாங்க. சொல்ல முடியாது, சேலத்திலேயே இது ஒரு நம்பர் 1 தேட்டராக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தளவு ஒருத்தான தேட்டர் தான் இந்த ராக் சினிமா சொல்லலாம். நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோவை 2 ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.